evaluate e power 2z by z plus 1 whole square dz over c, where c is modulus z is 3. இப்போ பாருங்க, இந்த modulus z 3 ன்னு கேட்டா சர்க்கிள். இத 0 பண்ணோம்னா z is 0, அதான் சென்டர் z. இதுக்கு என்ன சார் ரேடியஸ் தான் 3, அப்போ ரேடியஸ் 3. அப்போ z3 z minus 3, ஏன்னா ரேடியஸ் வந்து 3, இங்க போனேன்னா 3i, இங்க கீழே வந்தானா minus. இப்போ now you take இது போட்டாச்சு, இதான் ஃபங்க்ஷன். what is f of z? e power 2z by z plus 1 whole square. இப்போ இதான் ஃபங்க்ஷன், இதான் ஃபங்க்ஷன். இப்போ இந்த டினாமினேட்டர் 0 பண்ணோம்னா அதான் சிங்குலர் z plus 1 whole square, z plus 1 whole square. அப்ப z plus 1 0, அப்ப z எவ்வளவு வரும்? minus 1. இது 0 பண்ணோம்னா z minus. பவர் எவ்வளவு இருக்கு? 2. z minus 1 is a pole of order 2, ஏன்னா பவர். இப்போ இந்த z minus 1 போட்டீங்கன்னு வச்சுங்க, இது e power minus 2 ஆகும். நியூமரேட்டர் not 0, டினாமினேட்டர் 0, அதனால இது போல். பவர் எவ்வளவு? 2, ஆர்டர். இப்போ z minus 1ங்கிறது உள்ள இருக்கா என்னன்னு பார்த்துக்கணும். z minus 1ங்கிறது இது minus 3, அப்போ z minus 1 தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு போல் தான், அது உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த இடத்துல ரெசிடியூ நம்ம கண்டுபிடிக்கணும். r ஒரே ஒரு போல், ரெசிடியூ we have to find. இப்போ எடுத்துங்க, ரெசிடியூ is residue of f of z at z minus 1. என்ன போல்? போல் ஆஃப் ஆர்டர் 2. இப்போ இந்த போல் ஆஃப் ஆர்டர் 2னா இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ. ஃபங்க்ஷன் இந்த ஃபேக்ட், இந்த கான்ஸ்டன்ட் இங்க கொடுத்தா என்ன வரும்? z plus 1. அதாவது சிம்பிள் போல்னா z plus 1, ஆனா போல் ஆஃப் ஆர்டர் என்ன? ஆர்டர் 2 பவர் 2, ரைட். இப்போ நான் என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? பவர் m னா ஆர்டர் m னா இங்க பவர் m போடணும், ஒன்னு கழிக்கணும். m minus 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க பவர் போல் ஆஃப் ஆர்டர் 2, 2ல 1 கழிச்சானா 1, அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட். எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? ஒரு டைம். அப்போ டிவைட் பை ஃபேக்டோரியல். லிமிட் z tends to இந்த வேல்யூ மைனஸ். கிளியரா பாத்துக்கோங்க. இது போல் ஆஃப் ஆர்டர் 2 எங்க இருக்கு? z is minus. இந்த சைடு ஒன்னு தான் z plus. என்ன ஆர்டர்? 2, அப்ப பவர் 2 ல இருந்து ஒரு 1 கழிச்சனா 1, டிஃபரன்ஷியேட் 1 டைம். எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட்? 1 டைம். அப்ப டிவைட் பை ஃபேக்டோரியல் முடிஞ்சு. இப்போ இங்க பாருங்க, லிமிட் z tends to minus 1. ஃபேக்டோரியல் பண்ணா 1 தான். 1 by 1 1, 1 by 1 1 னா அத விட்டுறலாம். d by dz z plus 1 whole square. What is f of z? e power 2z by z. அப்ப இதுவும் கேன்சல். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? லிமிட் z tends to minus 1 d by dz e power 2. இந்த e power 2z நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e power x ஃபார்முலா, e power x. அப்புறம் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? லிமிட் z tends to 2 e power x டெரிவேட்டிவ் e power 2z. பவர் வித் ரெஸ்பெக்ட் டு z போட்டோம்னா 2, டிஃபரன்ஷியேட் பண்ணாச்சு. இப்போ புட் z is minus 1. இங்க பாருங்க, z tends to minus 1. minus 1 போட்டோம்னா இது minus 2 ஆயிடும். 2 z minus 1 போட்டா இதான் சார் ரெசிடியூ. இப்போ எத்தனை போல் இருக்கு? ஒரே ஒரு போல். அப்போ இந்த கோஷிஸ் ரெசிடியூ தியரம் என்ன சொல்றதுன்னா, this integral is 2 pi a into உள்ளுக்குள்ள என்ன ரெசிடியூ? ஒரே ஒரு ரெசிடியூ r. அப்போ 2 pi i. what is r value? 2 e power. அப்போ இது என்னாச்சு? 4 pi i.
4 pi I. Now you take the next problem. This is 8 mark question. 8 mark question. Exam la ketirukanga. Unga paper la 8 mark question this one. Now you take the next problem. This is a famous problem. Evaluate sin pi z square cos pi z square. Sin pi z square cos pi z square by z minus 1 z minus 2 dz over c, where c is modulus z is 3. Modulus z. இப்போ modulus z 3 னா என்ன சென்டர்? modulus z 3 னா இத 0 பண்ணு. z 0. அப்ப இத. What is the radius for this 3? அப்போ இதான் சார். Center z 0. Radius 3. இது 3 னா இது z 3. இது z 3i. Imaginary. இந்த சைடு நெகட்டிவ் z minus 3 real axis. இது imaginary axis z minus 3. Right. இதுதான் curve C circle. You have to go in which direction? Anti-clockwise. அடுத்தது இப்போ இதான் சார் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்னன்னா sin pi z cos pi z by z minus 1 z. இப்போ இங்க பாருங்க, இந்த டினாமினேட்டர் 0 பண்ணோம்னா you will get singularity. z minus 1 z minus 2 0. அப்ப z என்ன ஆகும்? 1. z வந்து 2. இதுக்கு என்ன பவர்? 1. இதுக்கு என்ன பவர்? 1. அப்போ இந்த z1 போட்டோம்னு வச்சுக்கங்க. 1 போட்டோம்னா sin pi னு sin pi 0. இங்க 1 போட்டோம்னா cos pi னு cos pi minus 1. 0 plus minus 1 minus 1. z1 போட்டா denominator. Numerator not 0, denominator 0. அப்ப இந்த singularity is a whole. இதுக்கு என்ன ஆர்டர்? 1. z minus 2 அதே போல போட்டா numerator not 0, denominator 0. இதுக்கு என்ன பவர்? 1. அப்ப ரெண்டுமே சிம்பிள் போல். ரெண்டு என்ன போல்? சிம்பிள் போல். ஓகே. இப்போ now z1 z2 உள்ளுக்குள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு பாருங்க. வெளியில இருந்தா விட்டுறணும், வேஸ்ட். உள்ளுக்குள்ள இருந்தா தான் வெளி. z1 எங்க இருக்கு? இது z3, இது z0. அப்ப z1 ங்கிறது இங்க வரும். z2 ங்கிறது இங்க வரும். z2 இங்க பாருங்க, இது z0, இது z3, ரேடியஸ் 3. அப்ப 1 2 இதுதான். இப்ப இதுல இந்த ரெசிடியூவை நம்ம r1 னு வெச்சுப்போம். இந்த ரெசிடியூ r2 னு வெச்சுப்போம். இப்ப r1 r2 எடுத்துக்கலாம். இப்ப r1 என்ன பண்ணணும்னா residue of f of z at z is 1. அப்ப அது என்ன போல்? சிம்பிள் போல். அப்ப என்ன பண்ணணும்? லிமிட் இதே வேல்யூ தான். z tends to 1 z minus 1 ஃபங்க்ஷன். இந்த 1 எங்க கொண்டு வா? z minus 1 ஃபங்க்ஷன் ஆக பிரிச்சு take limit z tends to 1. இங்க பாருங்க, லிமிட் z tends to 1 z minus 1. இந்த ஃபங்க்ஷன் என்ன? sin pi z square cos pi z square by sin pi z square cos pi z square by z minus 1. இப்ப பாருங்க, இந்த z minus 1 cancels. நம்ம z க்கு என்ன போட போறோம்? 1. z க்கு 1 போட்டா மேல என்ன வரும்? sin pi. z1 போட்டா sin pi. z1 போட்டா cos pi. கீழே z க்கு 1 போட்டா இது ரெண்டும் போயிடுது, கேன்சல் ஆயிடுச்சு. z க்கு 1 போட்டா 1 minus 2 minus. இப்போ நீங்க இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. sin n pi 0 cos n pi minus 1 power n இன்டிஜர். இங்க பாருங்க, n க்கு 1 போட்டாலும் 1 2 3 4 5 minus 1 minus 2 minus 3 எது போட்டாலும் 0 தான்.
1 pi 2 pi 3 pi 4 pi minus 1 pi minus 2 pi எல்லாம் சரி. cos n pi னா minus 1 பவர். இப்போ இந்த n க்கு 1 போட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப sin pi எவ்வளவு? 0. cos pi னா n க்கு 1 போடும். n க்கு 1 போட்டேன்னா cos pi minus 1 power 1. what is minus 1 power 1? minus 1. அப்ப இது minus 1. கீழ minus 1. அப்ப what is the residue? 1. r1 is 1. இப்ப நம்ம r2 வேணும். what is r2 னா r2 இப்போ r2 னா residue of f of z at z is what? 2. அப்ப நான் என்ன பண்ணணும்? சிம்பிள் போல் z tends to 2 z minus 2 f of z. இப்போ z minus 2 f of z அப்படினா limit z tends to 2 z minus 2. what is f of z though? sin pi z square cos pi z square by இது z minus 1. அப்ப z minus 2 z க்கு நீ என்ன பண்ண போறோம்? 2. அப்ப 2 ஸ்கொயர் னா 4 sin 4 pi. இங்க 2 போட்டா 4 pi cos 4. 2 போட்டா 2 minus 1 1. sin 4 pi என்ன ஆகும்? 0. ஏன்னா sin 1 pi 2 pi 3 pi 4 pi எல்லாம் என்ன? 0. cos 4 pi வேணும்னா put n is 4. cos 4 pi na n4 minus 1 power 4 minus 1 power even number எவ்வளவு? 1. அப்போ 1 by 1. அப்போ r2 எவ்வளவு? r1 1 r2. இப்போ இந்த கோடிஸ் ரெசிடியூ தியரம் என்ன சொல்றதுன்னா this integral is இந்த integral is 2 pi n into உள்ளுக்குள்ள என்னென்ன poles are there? இதான் ரெண்டு pole. இங்க என்ன ரெசிடியூ? r1 தான். இப்போ 2 pi i. what is r1 plus r2? 1 plus 1 2. இப்போ 4. இப்போ இங்க பாருங்க இந்த ப்ராப்ளத்துல இப்போ இந்த சிம்பிள் போலுக்கு நான் அப்படி கால்குலேட் பண்ணேன். இப்போ f of z is இந்த ஃபார்முலா போட்டோம்னு வச்சுங்க phi of z by psi dash of z. ஏன்? சிம்பிள் போல். phi of z னா நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்க வேண்டியது. phi of z square cos phi z by டினாமினேட்டர் தான் இதான் நியூமரேட்டர் phi of z. இதுதான் psi of z. இத டிஃபரன்ஷியேட் பண்ணு அப்படினா என்ன பண்ணோம்? ப்ராடக்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இதோட டெரிவேட்டிவ் 1. செகண்ட் ஃபங்க்ஷன் இதோட டெரிவேட்டிவ் 1. முடிஞ்சு. இப்போ நீ வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேணும்னு வச்சுக்க. at z is 1 put z is 1. z 1 போட்டோம்னா இது sin pi r1 sin pi 1 போட்டா cos pi. z 1 போட்டா 1 minus 1 0 into 1 what? 0. 1 போட்டனா 1 minus 2 minus 2. sin pi எவ்வளவு? 0. cos pi என்ன? minus 2. இது எவ்வளவு? minus 2. what is this one? 1 r1. இப்போ at 2 போட்டேன்னு வச்சுக்கோ. கரெக்ட்டா வருது. at 2 போட்டோம்னா நியூமரேட்டர் விட்டுறோம், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் put 2. இப்போ போட்டனா sin 4 pi cos 4 pi z 2 அப்ப 4 pi. 2 போட்டனா 2 minus 1 1. 1 into 2 1. 2 minus 1 1. 1 into 1 1. 2 போட்டனா 2 minus 2 0. இது sin 4 pi 0. cos 4 pi எவ்வளவு? 1. what is r2? so இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி வேணாலும் போடலாம். இப்போ now we are coming to the next problem. பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 8 மார்க் क्वेश्चन தரோவா இருக்கணும். இப்போ now you have got evaluate இப்போ
evaluate z dz by z minus 1 z minus 2 whole square, where c is modulus z minus 2 equal to half modulus z minus. இப்போ இந்த இன்டெகிரல் கொடுத்திருக்கு. இப்போ இந்த இன்டெகிரல் over the curve C, where C is what? Circle. Center என்ன? Z is 2. இப்போ இதுக்கு சென்டர் என்னன்னா Z2. Z2 னா இந்த பாயிண்ட். Real axis at a distance to Z2. Radius எவ்வளவு? half. அப்போ இந்த சென்டர்ல இருந்து half unit இங்க போறீங்கன்னு வச்சுங்க. இந்த சைடு half unit வரும். அப்போ இங்கே இருந்து half unit போனனா இந்த பாயிண்ட் என்ன வரும்? 2.5. இந்த பாயிண்ட் எவ்வளவு வரும்? 1.5. அப்போ இந்த சர்க்கிள் இப்படி வரும். இதா C. என்ன டைரக்ஷன்? ஆன்டி. சோ சென்டர் டு ரேடியஸ் வந்து half அப்படினா இங்கே இருந்து half distance போனா 2 plus half 2.5. இங்க half unit வந்தனா 2 minus half அப்ப 1.5. இதா சர்க்கிள். இப்போ இங்க பாருங்க, இதா f of z. z by z minus 1 z minus 2 whole z by z minus 1. இப்போ டினாமினேட்டர் 0 பண்ணோம்னா என்ன வரும்? z minus 1 0. அப்ப z 1. இதுக்கு என்ன சார்? பவர் 1. So pole of order 1. இதுக்கு singularity power 1. அப்ப pole of order 1. ஏ போல்னா denominator 0. z 1 போட்டா numerator 1, denominator 0. அதனால pole. Numerator not 0, denominator 1. இப்போ இது 0 பண்ணா z is 2. இதுக்கு என்ன சார்? பவர் 2. அப்ப pole of order. இப்போ z2 போட்டா டினாமினேட்டர் சைடு, நியூமரேட்டர் not 0. அப்ப pole ஆர்டர் 2. என்ன? பவர் 2. இதுக்கு பவர் 1 ஆர்டர். இப்போ 2ங்கிறது எங்க வரும்னு கேட்டா டோன்ட் சென்டர். அப்ப இந்த சர்க்கிளோட சென்டர் இதான் சார் pole. சென்டரே சிங்குலர் pole. இங்க இது உள்ளதான் சென்டர். 1 ன்னு கேட்டீங்கன்னு வச்சீங்க, இது 1.5. 1 ன்னா இங்க. அப்ப இது ஒரு போல், இது ஒரு போல். This pole outside. Outside இருக்கிறத விட்டுறணும், உள்ளுக்குள்ள இருக்கிறதா. அப்ப இங்க you have to find residue. Right. இப்போ now I have to find the residue. Residue of f of z. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? at z is 2. இந்த z2ங்கிறது என்ன போல்? ஆர்டர் 2. ஆர்டர் 2. ஆர்டர் 2. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் போல் இல்ல, போல் ஆஃப் ஆர்டர் 2. அப்ப நீ என்ன பண்ணனும்னா லிமிட் z tends to 2 போடணும். z tends to இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஃபங்க்ஷன் இந்த 2 ஐ இங்க கொண்டு வந்ததுனா z minus 2. என்ன? ஆர்டர் 2 பவர் 2. ஆர்டர் 2 னா 1 கழிச்சீங்கன்னா 1. அப்ப ஒரு டைம் டிஃபரன்ஷியேட். ஒரு டைம். அப்புறம் எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம்? ஒரு டைம். அப்ப டிவைட் பை ஃபேக்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க இருக்கு போல்? 2. bring it to this side z minus 2. என்ன ஆர்டர்? 2 பவர் 2 பெருக்கணும். பவர் 2 னு கேட்டா சப்ட்ராக்ட் 1. 1 ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணு, டிவைட் பை எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண? ஒரு டைம் ஃபேக்டோரியல். இதா ஃபார்முலா. இந்த 1/1 1 சார் இது வேஸ்ட், தேவையில்லை, விட்டுறலாம். லிமிட் z tends to 2 d by dz. இந்த z minus 2 whole square. What is f of z? Z minus 2 whole square. f of z என்ன? z by z minus 1 z minus 2. இப்போ இங்க பாருங்க, இது ரெண்டு அடிபட்டு. அப்ப பாக்கி என்ன சார் இருக்கு அப்படின்னா லிமிட் z tends to 2 d by dz of how much? z by z. அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நம்ம z2 போடணும். இத டிஃபரன்ஷியேட் பண்ணனா என்ன ஃபார்முலா? கோஷன்ட் ரூல். அப்ப b ஸ்கொயர் denominator b square b
u derivative அப்ப இதோட derivative numerator derivative 1 minus numerator denominator derivative what is denominator derivative 1 இப்போ z2 போடுங்க இப்போ z2 போட்டா 2 minus 1 1 1 square 2 minus 1 1 square 2 minus 1 na 1 1 into 1 1 இதுக்கு 2 போட்டனா minus how much minus 1 by 1 minus ஒரே ஒரு ஹோல் தான் அங்க ரெசிடியூ எவ்வளவு minus 1 so r is minus 1 இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள எத்தனை போல் இருக்கு ஒரே ஒரு போல் அங்க என்ன ரெசிடியூ r அப்போ the value of the integral is 2 pi I into r என்ன ஒரே ஒரு ரெசிடியூ 2 pi I r so this is 2 pi I what is r value minus 1 so what is the value of the integral minus 1 இது ஒரு 8 mark question இப்போ now இந்த problem ஒரு நல்ல problem evaluate இது ரொம்ப நல்ல ப்ராப்ளம் திருப்பி திருப்பி இதை நீங்க ஒரு ரெண்டு தாட்டி டக்குன்னு எடுத்து போட்டு பார்க்கணும் z plus 4 divided by z square plus 2z plus 5 dz over c where c is z plus 1 plus I is equal to c இப்போ now you see இப்ப பாருங்க இது z minus a equal to r அந்த ஃபார்முலா இருக்கு இது வெறும் z தான் இது கான்ஸ்டன்ட் இப்போ இத 0 பண்ணா சென்டர் வரும் z plus 1 plus I 0 னா z is minus 1 இதாச சென்டர் z is minus 1 what is the radius 2 அப்போ இந்த ஃபிகர் எப்படி வரும் அப்படினா இதா z0 இதா ரியல் ஆக்சிஸ் z minus 1 அப்படினா இங்க எது ஒரு யூனிட் வரும் minus 1 z minus 1 ரியல் பார்ட் minus 1 இமேஜினரி பார்ட் minus 1 9 அப்படினா கீழே வரும் இதா minus 1 minus இதுதான் சார் சென்டர் இப்போ இதா சென்டர் இது என்ன minus 1 இப்போ நான் இன்னும் ஒரு யூனிட் கீழே வந்தேன்னு வச்சுங்க அது என்ன பாயிண்ட் வரும் -2 -1 x கோஆர்டினேட் சேம் இப்போ கீழே போனா இன்னொரு ஒரு யூனிட் அப்போ -2 இன்னொரு யூனிட் போறேன்னா -1 -2 ஏன்னா x கோஆர்டினேட் சேம் y கோஆர்டினேட் தான் சேஞ்ச் ஆகுது இது -i -2 ரைட் -2 ரைட் இப்போ இதே போல மேல போனா ஒரு யூனிட் மேல ஒரு யூனிட் போனோம்னா இது -1 மேல ஒரு யூனிட் போனோம்னா i அப்போ -1 plus இன்னொரு யூனிட் போனோம்னா -1 plus 2 இப்போ இதுக்கு எவ்வளவு சார் ரேடியஸ் 2 எது சென்டர் -1 - ரேடியஸ் எவ்வளவு 2 அப்படினா இது வரைக்கும் சர்க்கிள் இது வரைக்கும் இங்க இது ஒரு யூனிட் இது ஒரு யூனிட் அப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் இது ரேடியஸ் வந்து 2 னு கேட்டா இந்த சர்க்கிள் இந்த -1 -3i இந்த பாயிண்ட் வரைக்கும் இதா சார் சென்டர் ரேடியஸ் 2 னா இது ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் இது ஒரு யூனிட் இது ஒரு ரெண்டு இதா சர்க்கிள் இப்போ சர்க்கிள்ல என்ன டைரக்ஷன்ல போறோம் ஆன்டி கிளாக் ரைட் இப்போ பாருங்க இதுதான் f of z z plus 4 divided by இதா ஃபங்க்ஷன் இப்போ இந்த சிங்குலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் 0 டினாமினேட்டர் 0 னா z ஸ்கொயர் 2z plus 5 இத ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அதனால இது அப்ளை தி ஃபார்முலா -b plus or minus quadratic equation -b plus b square 4
minus 4 AC minus B minus 2 plus or minus root of B square na 4 minus 4 AC na 1 into 5 2A அப்ப 2 into அப்ப இது என்ன ஆகும்னா minus 2 plus or minus root of 4 minus 20 அப்ப minus 16 by 2 அப்போ minus 2 plus or minus இது எவ்வளவு root of minus na I இது 4 by 2 இப்ப டிவைட் பண்ணோம்னா minus 1 plus or minus 2i அப்போ z is minus 1 plus 2i ஒண்ணு இன்னொன்னு minus 1 minus 2 இந்த minus 1 plus 2i ங்கிறது தோத்து வருது இது வெளியில வருது minus 1 plus 2i outside எது உள்ள இருக்கு minus 1 minus 2 அப்போ இதுதான் சார் உள்ளுக்குள்ள இருக்கு இது வெளியில இருக்கு மைனஸ் அப்ப இங்க இப்ப இதுக்கு என்ன சார் ஆர்டர் இது கோல் இது வெளியில போயிடுது இட் கோஸ் அவுட் சைட் அப்ப இது விட்டுடுது இதுதான் இன்சைட் இங்க தான் நம்ம ரெசிடியூ பண்ணுது இப்ப இந்த ஃபேக்டர் தானே நம்ம ஜீரோ பண்ணிருக்கோம் இந்த ஃபேக்டர் இதுல இருந்து எத்தனை ரூட் வந்து 2 இந்த ஃபேக்டரோட பவரை பார்க்கணும் இந்த ஃபேக்டருக்கு என்ன பவர் 1 அப்போ இது போல ஆர்டர் 1 இதுவும் போல ஆர்டர் ஏன் இதோட பவர் இஸ் 1 அப்ப இது என்ன போல் சிம்பிள் போல் அப்ப சிம்பிள் போல்னா என்ன ஃபார்முலா அப்படினா r is limit z tends to the value minus 1 minus அப்புறம் f of z இத என்ன பண்ணனா இந்த சைடு கொண்டு வாங்க z plus 1 plus z plus 1 plus இது இந்த சைடு கொண்டு வந்தனா இந்த z minus a மாதிரி z plus this into f of z இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இங்க பாருங்க f of z க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் லிமிட் z tends to minus 1 minus 2 z plus 1 plus 2 what is f of z z plus 4 by the factor z square plus 2z plus 1 இப்போ பாருங்க இந்த ஃபேக்டர் தானே ஈக்குவல் டு 0 போட்டோம் அதுல இருந்து தானே இந்த ரெண்டு வேல்யூ வந்தது எந்த ரெண்டு வேல்யூ வந்தது z is equal to minus 1 plus 2y z is equal to minus 1 minus 2 அப்போ இந்த ஃபேக்டர் is nothing but இது இந்த சைடு கொண்டு வந்தா என்ன வரும் z plus 1 minus இந்த சைடு கொண்டு வந்தா என்ன வரும் z plus 1 plus 2 இப்போ z into z எவ்வளவு z ஸ்கொயர் தோது பாருங்க z ஸ்கொயர் கரெக்ட்டா வருதா இல்ல சார் இங்க வந்து 4z ஸ்கொயர் இருக்கு சார் தான் வெளியில into 4 போடுங்க இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த ரூட்ல இருந்து என்ன பண்ணா இந்த சைடு கொண்டு வந்துங்க இப்போ z ஸ்கொயர் எவ்வளவு வருது கோஎஃபிஷியன்ட் 1 கரெக்ட்டா அப்போ this is nothing but இதுக்கு பதிலா நான் என்ன போட போறேன் இதுக்கு பதிலா z plus 1 minus 2y z plus 1 plus 2 இப்போ இந்த plus 2y அடிபட்டு வருது cancels இப்போ what is remaining z plus 4y இப்போ z க்கு இந்த வேல்யூ போடுங்க minus 1 minus 2y இங்க பாருங்க z க்கு இத போடுறோம் minus 1 minus 2 plus 4 கீழ z க்கு என்ன பண்ணனும் minus 1 minus 2y plus 1 3 minus 2 கீழ 1 minus 1 cancels minus 2 இப்போ நான் மேல இருந்து ஒரு மைனஸ் வெளியில எடுத்தா 2y minus 3 மைனஸ் எடுத்தா இது பிளஸ் இது minus 4 இப்போ the minus minus cancel ஆயிடுமா therefore 2y minus 3 by what இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள எத்தனை போல் இருக்கு ஒண்ணே ஒண்ணு இன்னொரு போல் வெளியில இருக்கு அது வேஸ்ட் ஒரே ஒரு போல் இங்க என்ன ரெசிடியூ இதுதான் ரெசிடியூ அப்போ Cauchy's residue theorem this integral is நீங்க பரீட்சையில என்னன்னா this integral is 2 pi I into எத்தனை ரெசிடியூ ஒண்ணே ஒண்ணு r இப்போ 2 pi I into r வந்து என்ன வேல்யூ 2i minus 3 by 4
I cancel. ஒரு 2 cancel ஆயிடும். அப்ப என்ன வருது 5 into 2i minus 3. இப்போ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். எனி டைம் இட் கேன் கம் இன் தி எக்ஸாம். இப்போ இந்த ப்ராப்ளத்துல பாருங்க, இந்த f of z க்கு நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். f of z க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றது இந்த டினாமினேட்டர் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுக்கு அந்த ரெண்டு ஃபேக்டர் எடுத்துங்க. என்ன ஃபேக்டர்? z is -1 plus 2i. இன்னொன்னு -1 minus. இதை இந்த சைடு கொண்டு வந்தா z plus 1 minus 2i. இதை இந்த சைடு கொண்டு வந்தா z plus 1 plus 2i. சில இடத்துல ப்ராப்ளத்துல இந்த கோஎஃபிஷியன்ட் 3z ஸ்கொயர் 4z ஸ்கொயர் வரும். அப்ப நீ என்ன பண்ணீங்கன்னா இந்த ரெண்டையும் பெருக்கினா வந்தா எவ்வளவு வருது? z ஸ்கொயர். ஆனா இந்த 3z ஸ்கொயர் மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணீங்கன்னா into 3 இந்த இடத்துல into 3 வரும். அது நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க, போட மாட்டாங்க. அதனால இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை சிம்பிள் போல இல்லையா? சிம்பிள் போல். அப்ப இந்த மெத்தடை வச்சுட்டு தவிக்க வேண்டாம். என்ன பண்ணலாம்னா ரெசிடியூக்கு என்ன ஃபார்முலா? லீவ் த நியூமரேட்டர், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட், தென் சப்ஸ்டிட்யூட். நியூமரேட்டர் எவ்வளவு? z plus 4. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணலன்னா ஒரு 2z plus 4. 2z plus 4 5 0. என்ன வேல்யூ you have to substitute? This one -1. அப்ப இங்க போட்டா -1 minus 2y plus 4. இது 2 into -1 minus 2y plus 4. 4 minus 1 3. 3 minus 2y. கீழே பாருங்க, இது -2, இது -2. இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 2z plus 2 தான். சாரி 2z plus 2. அப்ப இது plus 2. நியூமரேட்டர் z plus 4. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் 2z plus 2. இப்போ z க்கு போட்டா -1 minus 2y plus 4. டினாமினேட்டர் -1 plus 2. இப்போ இத பெருக்கினீங்கன்னா -2 plus 2 இது கேன்சல். -2 அப்ப எவ்வளவு வருது? மைனஸ். திருப்பி மைனஸ் வெளியில எடுங்க. 2y minus 3. By what? This is minus. So 2y minus 3 by what? 4. It is easy. Tomorrow we will see contour integration. Now we have done problem in residue thing.